பேதுரு இயேசுவை சீசராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியும் போது சேவல் கூறும் போது 3 தடவை அவர் மறுதளித்தார். ஆனாலும் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டார். 12 சீசர்களிலே முதலாக சபையை உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா பேதுரு. இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு 40 நாட்கள் அவர் பரத்துக்கு எடுக்கும் போது அவர் மீண்டும் பேதுரு என்ன செய்தார்னா மீன் பிடிக்க போயிட்டார். அப்போ பிரசங்கம் பண்ணி மீண்டும் வருகிறார். முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்த பிரசங்கத்தில் 5000 பேர் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். அது மூலமாக அநேக 1000 லட்சங்களாக பெருகி கீழ்ப்படிந்த உடனே பேதுருவை மேன்மையான இடங்களை கர்த்தர் வைத்தார். பாவங்களை அவர் உணர்ந்து மீண்டும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட மீண்டும் அதே பேதுருவை தள்ளிவிடாதபடி மீண்டும் உயர்த்தி வைக்கிறார். நீங்க என் வார்த்தைகளுக்கு என்னுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்தால் நீங்கள் இந்த பூமியிலே நிலைத்திருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நிலைநிறுத்துவார். நிச்சயமாகவே நீங்க பார்த்து கொண்டு கர்த்தர் மீண்டும் நீங்க எங்கே வெட்கப்பட்டு போனீங்களோ உங்களை உயர்த்தி தேவனை அவர் பலத்த கரத்தில் அடங்கி இருக்கும் போது இந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் மேல் வைப்பார்.